காத்துருங்க காத்துருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, சிரிச்சு முடிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம். பிக் பாஸ் சீசன் 9 டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 7 முடிஞ்சிடுச்சு. இதோட ரிசல்ட்ஸ் வந்து பிக் பாஸ் வந்து மார்க் வைஸாக சொல்லலை. ஆனால் வந்து யார் யார் எவ்வளோ எவ்வளோ காயின்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத வச்சு நம்மளால் வந்து இவங்க தான் வெற்றியாளர்னு சொல்ல முடியுது. இன்றைக்கி வந்து பிக் பாஸ் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 7 நடந்துச்சு. உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சிம்பிள் கொஷினாக இருந்துச்சு. இந்த கொஷினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரிலையே அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களுக்குமே வந்து நிறைய கொஷினுக்கு ஆன்சர் தெரில. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அந்த ஏரோப்ளேனில் இருக்கிற பிளாக் பாக்ஸோட ஒரிஜினல் கலர் எல்லாருக்குமே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் ப்ளூ, கருப்பு, வெள்ளை, மஞ்சள், பச்சை, டிரான்ஸ்பரண்ட்டு, கலர்லெஸ் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களே தவிர ஆரஞ்சு கலர்னு யாருமே சொல்லலை. எனக்குலாம் அந்த கலர் நல்லா தெரியும். எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது கூட தெரிலங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குற மாதிரி கொஸ்டின்னா, நீராறுங்குடலத்தை தமிழ் தாய் வாழ்த்த எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்டாங்க. அது எனக்குமே அந்த நேரத்துக்கு ஞாபகம் வரல. அங்கேயுமே யாருக்குமே தெரியல. அப்புறம் ஃபன்னான கொஸ்டின்னா இன்னொன்று வந்து 3 மூளை இருக்கக்கூடிய, அதாவது அதிக மூளை இருக்கக்கூடிய உயிரினம் எதுன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்குமே மோஸ்ட்லி யாருக்குமே தெரில. கமருதீன் வந்து யானைன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து உடம்பு பெருசாக இருந்துச்சுன்னா மூளை ஜாஸ்தியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அந்த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அது வந்து தாய்லாண்டுன்னு சொல்லி வினோத் சொல்லி பிக் பாஸையே நல்லா குலுங்க சிரிக்க வச்சாரு. ஆனால் அதோட ஆன்சர் வந்து ஃபின்லாண்டு. இந்த மாதிரி நிறைய ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நம்மளையும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. பிக் பாஸ்மே ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஃபன்னாக போச்சு இந்த டாஸ்க்கு. ஆனால் என்ன, நம்மளுக்கு அந்த 1 hour ஷோவில் வந்து இந்த ஃபன்னெல்லாம் காமிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சண்டை போடுறது, அடிக்கிறது, அப்புறம் இவங்க 2 பேரும் பார்வதி, கமருதீன் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது, பேசுகிறது, அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்களே தவிர இந்த மாதிரி ஃபன்னான விஷயம், ஜாலியான விஷயம்லாம் போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த டாஸ்க் என்னடா இவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கார் டாஸ்க் ஆரம்பிக்க போகுது. அப்போ தான் தெரியும் யார் யார் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த டாஸ்க்கு 7 ஜிகேயில் வந்து யார் யாருக்கு எவ்வளோ காயின்ஸ் கிடச்சிதுன்னு பார்க்கலாம். அரோராவுக்கு வந்து 22 காயின்ஸ். அரோரா வந்து நிஜமாவே நிறைய கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணாங்க. பை லக்லேயுமே அவங்களுக்கு நிறைய காயின்ஸ் கிடச்சிது. ஸோ அரோராவுக்கு 22 காயின்ஸு. அடுத்தபடி லீடிங்கில் இருக்கிறதுனா சபரிக்கு வந்து சாண்ட்ராவுக்கு வந்து 14 காயின்ஸு. அதுக்கப்புறம் சபரிக்கு வந்து 12 காயின்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடினா சுபிக்ஷாவுக்கு 11 காயின்ஸு, பார்வதிக்கு 10 காயின்ஸு, வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் 2 பேருக்குமே 7 காயின்ஸ் தான் இருக்குது. அப்புறம் வந்து இருக்கிறதுலே லீடிங்னு பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு தான் வந்து 22 காயின்ஸ். மோஸ்ட்லி அவங்க தான் வந்து 9 பாயிண்ட்ஸாக இருப்பாங்க. பிக் பாஸ் வந்து இன்னும் வந்து அந்த பாயிண்ட்ஸ் சொல்லலை, காயின் மட்டும் இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி கவுண்ட் பண்ணி மட்டும் சொல்ல சொன்னாங்க. அப்கமிங் வீடியோஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.